ஃபோனை ஸ்ட்ரைட்டாக பார்த்துக்கோங்க. பிகாஸ் இன்னைக்கு வீடியோ இப்படி இருக்க போகுது. ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ் மிராக்கிள் அண்ட் இட்ஸ் மீ சாரு. எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. இன்னைக்கு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ அப்படியே லைவாக விஷ் பண்ணிடுறேன். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. அண்ட் உங்களோட விஷயம் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கோம். இன்னைக்கு நான் பிளான் பண்ண சேலஞ்சே வேறு. பட் இந்த ஊரில் வந்துட்டு ஒரு பழைய ஸ்கூல் பார்த்தேன். அந்த ஸ்கூல் பார்த்தோன்னே எனக்கு பல ஸ்கூல் மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஸோ வை கான்ட் வி see a ஸ்கூல் கலெக்ஷன் டைப்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி டீச்சர்ஸ் இருந்திருந்தாங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் என்ன டீச்சர்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சேன். ஃபர்ஸ்ட் பீரியட் தமிழ் டீச்சரை பார்ப்போமா? காலை வணக்கம் இல்லைங்களா? காலை வணக்கம் தமிழம்மா. இல்லங்க, நீங்க இழுக்கிற இல்ல இன்னும் 2 வகுப்பு சேர்ந்து போகும். எப்படி சொல்லணும்னு சொல்லிருக்கேன். காலை வணக்கம் தமிழம்மா. ஏய், நான் இப்ப யாரையா உட்கார சொன்னேனா? வாழ்த்து பாட்டு படிக்கணும்னு சொல்லிருக்கேன்ல. நல்லா திருன்னு முழிங்க எல்லாம். வாழ்த்து பாடல முதல் செய்யுளு மனப்பாட பாடல் தானே. சொல்லிட்டு தான் உட்காரணும். சேர்த்து எழுதுறது பிரித்து எழுதுறதா சொல்லி கொடுத்தேன் தானே. எங்கெல்லாம் இக்கு இத்து இப்புலாம் போடணுமோ அங்கெல்லாம் போடுறது இல்ல. எங்கெல்லாம் தேவையோ இல்லையோ அங்கெல்லாம் போடுறது. யார் நோட்டுது? வாங்க சார். உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12 அம்மா. மெய்யெழுத்து 18. உயிர்மெய் எழுத்துக்கள். சரி, குரில் நெடில் சொல்லு. என்னடா மனப்பாட பாட்டு ஏறலையா? சரி, 2 செய்யுள் இருக்கு திருக்குறளுக்கு மட்டும். 5 5 10 குறள். நல்லா படிச்சுக்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராம எழுதி பாரு. வாழ்த்து பாடல எல்லாருக்கும் மனப்பாடம் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு எல்லாரும் 5 டைம்ஸ் எழுதிட்டு வாங்க. ப்ராஜெக்ட் டே வந்துருச்சு. எல்லாம் சயின்ஸ்ல மேத்ஸ்ல எல்லாம் பேர் கொடுத்துருக்கீங்க. தமிழ்ல ஒருத்தர் பேர் கொடுக்கல. ஏமா டாப்பர் பொண்ணுங்களா? எனக்கு தெரியாது. தஞ்சை பெரிய கோயிலோடைய மாடல் வந்து பண்ணிட்டு வரீங்க. தமிழ் அம்மாவை பார்த்தாச்சு. அடுத்து இங்கிலீஷ் மேம பார்க்கலனா எப்படி? குட் மார்னிங் மேம். Who's that? Hey, என்னடி சொல்லுடி. What tree? I have told you many times not to speak in Tamil during my class. At least during English period, try to speak in English, children. I hope all the 32 of you submitted your test notebooks. Yeah? Priya, please count it, okay? Rahul, can you please bring me my hand sanitizer from the staff room? So today we are going to start a new poem. It's not poem, it's poem. And it's a memory poem, so please put star near the title, okay? All the words are staged by William Shakespeare. Priya, get up and read. Thank you, Dakanna. Thank you so much. All the world's a stage and all women and men are merely players. Underline that word. I'll ask in poems, synonyms and antonyms. So anybody know what does player mean in this line? Nobody? Try, no? At least try. What? Want to go washroom? Okay, ask in English, I'll let you go. Okay, so tell me, what does the poet mean in this third line? So what is the figure of speech? Tell me the rhyme scheme of the first paragraph. Ma'am, is this simile or metaphor? I guess it's simile, but let me check the guide once. I think it's wrong. I'll let you know tomorrow, okay? Please remind me. You, who does he refers to in the first line? Okay children, I'll complete the remaining part tomorrow. And for this month, this is your assignment. Write this poem 10 times in A4 sheet. Okay? I'll collect the project by Wednesday. So I'm passing today's token with the class leader. Whoever speaks in Tamil, pass it to them and don't forget to collect the fine amount, 50 rupees. And whoever has the token in the last period, come and meet me in the staff room. I'll give you nicely. Thank you students. By the way, don't forget to memorize the first 2 paragraphs which I taught today. I'll be asking oral tests randomly to anybody tomorrow. Memorize and come. Okay? Thank you. ஸ்கூல்னா டீச்சர்ஸ் மட்டும்தானா? எவ்வளோ கேம் விளையாடி இருப்போம், எவ்வளோ மெமரிஸ் இருந்தது. என்னென்ன கேம்லாம் நம்ம ஸ்கூல்ல விளையாண்டோம் ஞாபகம் இருக்கா? ஜாய் போலனா சாக்லேட் தரணும். ஒன்றரை சாக்லேட்லாம் கிடையாது. டைரி மில்க் தான் வேணும். காலையில வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் கேம் ஸ்டார்ட் ஆகும். அப்பலாம் இல்ல, வரும்போதே ஜாய் காட்டணும். வீட்லயே போட்டு வந்துருங்க. கண்டிப்பா லஞ்ச்ல கை கழுவிப்பா. ஏ சாரு ஜாய். லஞ்ச் முடிச்சு கை கழுவ நினைச்சியா? நான் ஸ்கூல்ல தான் சாப்பிட்டேன். ஜாய். ஏ சாரு, யாரெல்லாம் ஜாய் விளையாடுறாங்களோ மேம் கண்டுபிடிச்சு கையில எழுதிருக்கத பார்த்தா ஸ்டீல் ஸ்கேல்லே பல்ச்னு வைக்கறாங்களாம். ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஏய், பேசாம நம்ம ஒன்னு பண்ணலாம். ஜாய் போட்டுறத அழிச்சிடலாம். நம்ம வந்து புள்ளி வச்சுக்கலாம். ஓகே, ஜாய் எழுதானே கண்டுபிடிப்பாங்க. புள்ளி ஐடி கண்டுபிடிப்பாங்க. ஜாய். ஐயோ, எரும மாடு ஏன்டா இப்படிலாம் பண்ற? வலி. நீ குந்தல் சொல்லல. அதுக்கு அழுதா என்ன பண்ண முடியும்? நீ தான் நிக்க குந்தல் வரேன் நான் அப்பவே சொன்னேன். நீ தான் வந்து வலி தாங்க மாட்டேன்ட்டு. நீ தான் பெரிய ஆளு, நான் அது இதுன்னு சொன்னேன். இப்போ நம்ம அடிச்சதுக்கு அழுகுற. என்னால வர முடியாதுனா முன்னாடி. அம்மா, ஏய், நீ குந்தல் சொல்லவே இல்ல. குந்தல் எரும மாடு பேசிட்டானே இருக்கேன். உங்களுக்கு அங்க விளையாடவே வரதே இல்ல. நிக்கல். ஏய், எங்கேயே ஹேண்ட் கிரிக்கெட்ல சேர்த்துக்கோங்க. ஏய், சேர்த்துக்கோடா. டேய் மேம்ட்ட சொல்ல மாட்டேன்டா. எங்கேயே சேர்த்துக்கோடா. டேய் நீ மச்சி, நம்ம நிக்கல் குந்தல் விளையாடுறோம், ஜாய் விளையாடுறோம். அந்த ஆகாஷம் அசோக்கும் தானே சொல்லி கொடுத்தாங்க. அவங்கலாம் ஹேண்ட் கிரிக்கெட் விளையாடுறாங்கல்ல, நாம சொல்லி கொடுப்போமா? ஐ திங்க் இது 90s கிட்ஸ்க்கும் ஓரளவுக்கு பொருந்தும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல இந்த மாதிரிலாம் விளையாண்டாங்களா அப்படின்ட்டு. ஆனால் அந்த 90s கிட்ஸ்லாம் எவ்வளோ டீச்சருக்குலாம் பயப்பட்டாங்க தெரியுமா? அதுவும் இந்த பிரின்சிபல் கிட்ட எல்லாம் எவ்வளோ பயந்தாங்க தெரியுமா? மேம் டான்ஸ் மேம் கிடையவே கிடையாது. நம்ம ஸ்கூல்ல டான்ஸ் கண்டிப்பா கிடையாது.
கிடையாது. அதுவும் பொண்ணுங்களும் பசங்களும் சேர்ந்து ஆடவே கூடாது. மேம் தனித்தனியா மேம். சரி ஓகே, தனித்தனியா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அது பிரச்சனை இல்ல. பட் கேர்ள்ஸ், நீங்க வந்து எனக்கு என்ன சாங் செலக்ட் பண்றீங்க, என்ன டான்ஸ் ஸ்டெப் போட போறீங்க எல்லாத்தையும் எனக்கு முன்னாடியே சொல்லணும். சாங்லாம் வந்து எந்த இதுல லிரிக்ஸ் எல்லாம் வரக்கூடாது. பாட்டு வராம வெறும் மியூசிக் மட்டும் வர மாதிரி பாட்டு தான் எடுக்கணும். அதுவும் நல்ல சாங்கா இருக்கணும், நல்ல மூவில இருந்து எடுத்துக்கணும். பாய்ஸ், உங்களுக்கும் இதே ரூல்ஸ் தான். இந்த தாடி மீசை இதெல்லாம் வச்சுட்டு எவனாவது ஆடினானா ஸ்டேஜ் ஏறி வந்து அடிப்பேன். ப்ளே தி சாங். அடுத்து இது என்ன, இதெல்லாம் இருக்கவே கூடாது. ஓகே மேம், ஓகே மேம். ஓகே லட்சுமி மேம், ஆஃப்டர் லஞ்ச் ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து கரஸ்பாண்டன்ஸ் ஃப்ரீயா இருக்காரு. ஒரு வாட்டி எல்லாருமே டான்ஸ் ஆடி காட்டிடலாம். சோ டான்ஸ் பிள்ளைங்க எல்லாருமே கூப்பிட்டு வந்து கொஞ்சம் அமைதியா உட்கார வைங்க. லைப்ரரி வர சொல்லுங்க. என்ன காஸ்டியூம் ரெடி பண்ணிருக்கீங்க? மேம் ஸ்கர்ட் அண்ட் டாப் மேம். ஸ்கர்ட் அண்ட் டாப் என்னமா லட்சுமி, ஸ்கர்ட் அண்ட் டாப் போட்டு ஆடலாமா? நெவர். குர்த்தி வித் ஷால் பின் பண்ணிருக்கணும். மேம் ப்ளீஸ் மேம். கேன்சல் பண்ணிருங்க. இந்த காஸ்டியூம் போட்டு கண்டிப்பா நான் ஆட விட மாட்டேன். ஒருவேளை பிரின்சிபல், டீச்சர் இவங்கெல்லாம் அவங்க வீட்டில் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, எப்படி கிளம்பி வருவாங்க, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும்னு எனக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஹலோ गाइस, குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ், கெட் ரெடி வித் மீ ஃபார் எக்ஸாம். பெருசா ஸ்ட்ரெஸ்லாம் இல்ல, போர்ஷன்லாம் 2 வாரத்துக்கு முன்னாடி முடிச்சிட்டேன். நல்லா தூங்கி ஜாலியா கிளம்புறேன். ஆனா ஸ்டூடண்ட்ஸ்லாம் அப்படி இல்ல, நைட் எல்லாம் தூக்கி இருக்கவே மாட்டாங்க. பண்ணிருக்கீங்களா? ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா குளிக்காம போலாம் அப்படி டல்லா வருவாங்க. பாவம், என் ஸ்டூடண்ட் மேக்கப் போது கூட அப்படியே ஒரு கொண்டையை போட்டு வந்துரும். ஆனா டீச்சர்ஸ்லாம் நாங்க புது புடவெல்லாம் கட்டிப்போம், மேக்கப்லாம் பண்ணிப்போம். இன்விஜிலேட்டர் வருவாங்கல்ல, இந்த குர்த்தி அழகா இருக்குல்ல. பக்கத்து ஸ்கூல்ல கூட டீச்சர்ஸ்க்கு சுடிதார்லாம் அலோவ் பண்றாங்க. ஆனா என் பிரின்சிபல் இருக்காங்களே ஒன்லி சாரி. இந்த வீடியோ என் பிரின்சிபல்ட்ட காட்டிடாதீங்க, ஸ்கூலை பத்தி குறை சொல்றேன்னு என்னையே திட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு வர இன்விஜிலேட்டர்ஸ்லாம் இந்த புது சாரில என்ன பார்த்து நான் தான் பிரின்சிபல்னு நினைக்க போறாங்க. எனக்கு கண்ணாடி வளையல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா அந்த கிளாஸ்ல இருக்குங்களே, எனக்கு ஒரு பையன் செம சேட்டை புடிச்சு கிள்ளி வைக்க போனா கண்ணாடி உடைஞ்சிருச்சு. ஆனா எனக்கு எக்ஸாம் தானே, பேப்பர் சைன் பண்றது, பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்றது மட்டும் தான் வேலை. ஆமா என் கண்ணாடி எங்க? ஓகே ஓகே, இது இன்னைக்கு ரொம்ப முக்கியம். என் ஹால்ல ஒருத்தர் கூட காப்பி அடிக்க விட மாட்டேன். பிள்ளைங்க எல்லாம் காப்பி அடிக்க முடியாம என்ன எழுதுன்னு தெரியாம வெறும் பேப்பர் வச்சு அப்படி துடிக்கும் போது இருக்கு. அப்படியே என்னங்க, ஸ்லிங் பேக்ல ஸ்நாக்ஸ் மட்டும் வைங்க, இன்னைக்கு சீக்கிரமா வந்துரும் எக்ஸாம். பாவம் பிள்ளைங்க 3 மணி நேரம் எங்க வாயவே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா எங்களுக்கு நல்ல டீ, காஃபி, சமோசா எல்லாமே வரும். நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். டீச்சரா இருந்துட்டு கூட இல்லாம எப்படி பாக்கிறதுக்கு 80s ஹீரோயின் மாதிரி இருக்கேனா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், டைம் ஆயிடுச்சு. நான் உங்க கிளாஸ்ல மீட் பண்றேன். மறக்காம பென், பென்சில், ஷார்ப்னர் எல்லாமே கொண்டு வந்துருங்க. ஸ்ட்ரிக்ட்லி நோ borrowing. டாடா பை. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், கெட் ரெடி வித் மீ. இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு கொஞ்சம் சீக்கிரமா போகணும். அண்ட் நான் ஒரு பிரின்சிபல்ங்கிறதுனால ரொம்ப லைட் கலர்ல சாரி, டைமண்ட் இயரிங், டைமண்ட் ரிங்லாம் போட்டு ரொம்ப சட்டிலா கிளம்பிட்டேன். காலையிலேயே என் லஞ்ச் பேக் அவர் பேக் பண்ணிட்டாரு. கொஞ்சம் சின்ன பேக்கா இருக்குல்ல. அதுக்கப்புறம் என்னோட கிரீன் பென் ரொம்ப முக்கியம். எல்லாரும் என்னோட சிக்னேச்சர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எத்தனை சைன் தான் நானும் போடுவேன்னு தெரியல. ஸ்கூல்ல எனக்கு மட்டும் ஏசி ரூம் கொடுத்திருந்தாலும் அடிக்கடி செக்கிங் போறது, ரவுண்ட்ஸ் போறது, டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயமுடுத்துறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு மார்னிங் அசெம்பிளி வேற இருக்கு, வெயில்ல நிக்கணும். அதுவும் இல்லாம இன்னைக்கு என்ன சம்பந்தமே இல்லாம பிரேயர்ல பேசுதுன்னு தெரியலையே. இருங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். எங்க ஸ்கூல்ல எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆனாலும் சரி, வெல்கம் ஸ்பீச், வோட் ஆஃப் தேங்க்ஸ் இதெல்லாம் நான் தான் எழுதி கொடுப்பேன். இத பத்தி நல்ல விதமா நான் தான சொல்ல முடியும். அப்புறம் இங்கிலீஷ் மிஸ்டேக் கொடுத்து கரெக்ஷன் பண்ணிப்பேன். கிராமர் மிஸ்டேக் வர கூடாதுல. இந்த ஸ்கூல்ல எனக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட்டான வேலை இருக்கு. யார் என்ன கேட்டாலும் நோ சொல்றது. கல்ச்சரல்ஸ் நோ, ஸ்போர்ட்ஸ் டே நோ, ஆனுவல் டே நோ, ட்ரிப் நோ நோ நோ. ஏதோ ஸ்போர்ட்ஸ் டே பிராக்டிஸ் சல்யூட் சொல்லி எனக்கு ரொம்ப டயர்டா போச்சு. என்னோட இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு क्वेश्चन பேப்பர் செட் பண்ற vlog போடலாம்னு இருக்கேன். So stay tuned. Bye. அதெல்லாம் இருக்கட்டும், எல்லாருக்கும் ஸ்கூல் படிக்கும் போது நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் டீச்சர் இருந்திருப்பாங்கல்ல. Good morning children. I hope you all had breakfast. சாப்பிட்டீங்களா? ஏன் சாப்பிடல? நான் சொல்லிருக்கேன்ல சாப்பிடாம வர கூடாதுன்னு. Come. There is a snacks box in my bag. You go eat and come. சீக்கிரமா வந்துடணும். ஓகே போ. வேற யாரும் இன்னும் சாப்பிடல. இனிமே சாப்பிடாம வரவே கூடாது. சரியா? பிரியா, on that smart board no. மேம் டுடே நோ கிளாஸா? Hey, அன்னைக்கு மாதிரி no movies and all. Okay, today we are going to see class. நான் YouTubeல இருந்து சில வீடியோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இன்ட்ரஸ்டிங்கான டாபிக், போர் அடிக்காது. நான் உங்களுக்கு சமத்தா சொல்லி கொடுப்பேனா, நீங்களும் சமத்தா கத்துப்பீங்களா? டைம் இருந்துச்சுன்னா லாஸ்ட் 10 minutes நான் வந்து நீங்க கேக்குற மாதிரி ஏதாவது மூவி போட்டு காட்டுறேன். ஓகேவா? Before I start, யாரெல்லாம் புக் கொண்டு வரல? வாட்ரா நான் புக் கொண்டு வாங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். You come sit with her. You sit with her. What? ஃப்ரெண்ட் கூட உட்காருவீங்களா? சரி ஓகே, யார் கூட வேணா உட்காருங்க. எனக்கு நெக்ஸ்ட் டைம் புக் கொண்டு வரணும். ஓகே ஸ்வேதா, ட்ரிப் வரலையா? உன் நேம் லிஸ்ட்ல இல்லையா? மேம் ட்ரிப் ஃபீஸ் 10 டேஸ்ல அம்மா கொடு. நோ ப்ராப்ளம், நான் பே பண்ணிக்கிறேன். நீ வந்து அமௌண்ட் மம்மி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு எனக்கு கொடுத்துறணும். சரியா? கோ, யார்ட்டி சொல்ல வேணாம். மேம் ப்ளீஸ் மேம். இம்பார்ட்டன்ட் கொடுத்தா நீங்க படிச்சிட்டு வந்துருவீங்க. சரி ஓகே, எப்படியும் நான் ஃபுல்லா படிக்க சொன்னா ஒருத்தரும் படிக்க போறது இல்ல. எனக்கு நீங்க வந்து மொத்த புக்கையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. மெயின் எக்ஸாம்க்கு என்னெல்லாம் வருமோ அதெல்லாம் நீங்க படிச்சாலே எனக்கு போதும். ஸோ இம்பார்ட்டன்ட் கொடுத்தாலாம் படிச்சிருவீங்கல்ல? சரி ஓகே, நோட் பண்ணிக்கோ. செகண்ட் யூனிட்ல இருந்து டெஸ்ட் படிச்சாச்சா? நினைச்சேன் என்ன டெஸ்ட்னே இப்ப யாருக்கும் தெரியாதுல்ல, யாருமே ப்ரிப்பேர் பண்ணல. நினைச்சேன் இந்த போயெல்லாம் தான் சொல்லுவீங்க அப்படின்ட்டு. என்ன பண்ணலாம்? சி, எனக்கு இந்த இம்போசிஷன் கொடுக்கிறது, பனிஷ்மெண்ட் பண்றதுலாம் எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. ஐ கிவ் யூ half an hour time and I'll give you one question, only one question. ஓகே, படிச்சு எழுதி காட்டிட்டு போணும். ஓகேவா? மேம் may I drink water? ட்ரிங்க்மா, தண்ணிலாம் குடிக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்கணும்னு இல்ல சில்ட்ரன். ஓகே, எல்லாரும் உங்களோட வாட்டர் பாட்டில் கிட்ட வச்சுக்கோங்க. whenever you feel thirsty drink. and bathroom போறதுக்குலாம் வந்து பெர்மிஷன் கேட்கணும்னு இல்ல. whenever you wanted to go
ப்ளீஸ் கோ, நோ ப்ராப்ளம். ரெஸ்பெக்ட்ங்கிறது வேற, ரெஸ்பெக்ட் மனசுல இருந்தாலே போதும். என்னெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்றீங்களா? அடுத்து பேட் டீச்சரோ பிடிக்காத டீச்சரோ எல்லாம் கண்டிப்பா கிடையாது. ஆனா ஸ்ட்ரிக்டான டீச்சர், அதுவும் யாராவது லவ் பண்ணி மாட்டிக்கிட்டாங்கன்னு வைங்க, அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? Good morning students, everybody please sit. I have something very important to discuss. So I came to know நம்ம கிளாஸ்ல சில பேர் தேவையில்லாத வேலைங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு எனக்கு நியூஸ் வந்துச்சுன்னு இல்லை, நாங்களே பார்த்தோம். யார் பண்றீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியும். I don't want to pinpoint. I know the names but I don't want to reveal in front of your class. உங்களை அசிங்கப்படுத்த நான் விரும்பல. But students, this is not the right age. Why you all are coming to school? என்ன பர்பஸ்க்கு வரீங்களோ அதை மட்டும் பார்த்தா நல்லது. You all know right, உங்க parents எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்கன்ட்டு. And I came to know some fancy items and all you're bringing to the class. What Rahul? You know about it? You're a class rep, no? Ma'am, don't know, ma'am. நீ தெரிஞ்சாலும் தெரியலன்னு தானே சொல்லுவ. I know you people are helping each other. I came to know I have a spy in this class. Don't think we are all so innocent. No, we are all stupid, okay? நாங்க எல்லாரும் உங்க ஏஜை தாண்டி தான் வந்திருக்கோம். எனக்கு காது நல்லா ஷார்ப்பா கேட்கும். இப்படி போர்ட்ல திரும்பினோடனே நீங்க எந்த பேரை சொல்லி கத்துறீங்க, யார் வந்தா யார் பேரை சொல்லுவீங்க, யார் போனா யாரை கலாய்ப்பீங்க, எல்லாம் எனக்கு தெரியும். ஓகே, we always have an eye on you. எந்த ஸ்டாஃப் ரூம் எந்த ஃப்ளோர்ல இருந்தாலும் என் பிள்ளைங்க மேல எனக்கு ஒரு கண் இருந்துட்டு தான் இருக்கும். I'm watching you. On the very first day I know everything. நான் சரி சொல்லி காட்ட வேணாம்னு நினைச்சேன், but it's going too far. Hereafter don't make me call your parents. I hope you all understood. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. gift பண்றேன், ரீல்ஸ் எடுக்கிறேன்ட்டு கிளாஸ் ரூம்குள்ள இன்னொரு வாட்டி ஃபோன் வந்துச்சுன்னு வைங்களேன், ஷியாவே இருக்க மாட்டேன். நீ எப்படி வேணா கெட்டுப்போ, ஏன் பேரை டேமேஜ் பண்ணாத. I am your class teacher and this is my class. Okay? Priya, come to my staff room. Thank you students. சில டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க, முக்கியமா கிளாஸ் டீச்சர். அவங்களுக்கு நம்ம கிளாஸ்ல இருக்கோமா இல்லையா அதெல்லாம் கவலையே இல்லை, ஏன்னா அவங்களுக்கு கிளாஸ் லீடர் மட்டும் இருந்தா போதும். ஆனா அந்த கிளாஸ் லீடர் ஒரு நாள் இல்லைன்னு வைங்களேன், என் டீச்சருக்கு பைத்தியமே பிடிச்சிடும். Good morning students. Charu, where did we stop yesterday? Ma'am, Charu is absent today, ma'am. Why ma? What happened to her? Ma'am, viral fever, ma'am. Oh, okay. You tell me where we stopped yesterday. Ma'am, page. Never knows. God only knows. உங்களுக்குலாம் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் பாரு. Take page number 98. Sir, get me a chalk. என்ன இது? போர்டை யாருமே அழிக்கவே இல்ல. சாரு தான் இதெல்லாம் பண்ணணுமா? ஏன் நீங்க யாரை எடுத்து பண்ண மாட்டீங்களா? Rough the board. Define Newton's first law. Sorry, you don't. இன்னைக்கு சாரும் இல்ல, எப்பவுமே அந்த பிள்ளை முத கை தூக்கி சொல்லிரும். இன்னைக்கு மாட்டீங்க. நான் இன்னைக்கு யாரை கூப்பிடுறேனோ சொல்லணும். You, Arjun, get up. Tell me. Next. அடுத்து. தெரியல அப்படியே ஏன் சின்னகிட்டே இரு. எனக்கு டைம் இல்ல. Priya, come here, ma. You know where is my staff room? First floor, ma'am. Not first floor, third floor. No, ma'am. Anybody from this class knows my staff room? Come. There is a pink water bottle on my desk. You know my desk, no? Go bring it. Also, there is attendance. Please bring that too. Charu eppa varuva? That's all for this chapter. I hope you all completed your assignment. So please do submit your assignment to Charu. Okay, somebody please collect all the assignments and bring it to my staff room. Thank you, students. And Charu, did you bring? அப்பெல்லாம் எங்க வீட்டுல ஏசியே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் ஏசி ரூமை என் ஸ்கூல் கம்ப்யூட்டர் லேப்ல தான் பார்த்தேன். கம்ப்யூட்டர் டீச்சர் ஞாபகம் இருக்கா? ஸ்டூடண்ட்ஸ் சைலண்ட். யார் மத்தவங்க சிஸ்டம்ல எட்டி பார்க்க கூடாது. அவுட்புட் வந்துச்சுன்னா எக்ஸ்டர்னல் கிட்ட காட்டிட்டு சைன் வாங்கிட்டு அப்புறம் தான் ரிசல்ட் எழுதணும். வந்துச்சா? Ma'am, output வரல, ma'am. அவுட்புட் வரலையா? உனக்கு ஈஸியா தான கொடுத்தேன். என்ன क्वेश्चन? Odd even number. ஈவன் ஆட் ப்ரோகிராம ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருன்னு சொன்னேன்ல. முதல் ப்ரோகிராமே அதுதான். அதையே படிக்கலையா நீ? சரி, நீ என்ன பண்ற? லோக்கல் டிஸ்க் சீல எக்ஸாம் தூங்குற போட்டோல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதை பார்த்து போட்டு. Ma'am, output வந்துருச்சு, ma'am. நீங்க இருங்க மேம், நான் பாக்குறேன். குடுமா. நான் என்ன சொன்னேன், சீக்கிரமா முடிச்சிட்டா பக்கத்துல இருக்கவங்களுக்கும் என்ன ப்ரோகிராம் செக் பண்ண சொன்னல. பவித்ரா பாரு என்ன ப்ரோகிராமே தெரியாம முடிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் நீ ரிசல்ட் எழுதி சைன் வாங்கு. புடி. மேம், நீங்க வெஜ்ஜா நான் வெஜ்ஜா? Non-veg, ma'am. மேம், டீ அரேஞ்ச் பண்ணிருக்காங்க மேம். நீங்க போய் சாப்பிட்டு வாங்க, நான் பாத்துக்கறேன். Ma'am, output வரல, ma'am. நல்லா இப்ப மேம்ங்கிறது நேத்தெல்லாம் கொடுக்கும்போது என்ன படிச்சு கிழிச்சீங்க நீங்களா? ஐமார் ப்ரோகிராம் மட்டும் தான் கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அவங்க முன்னாடி தேடி என் மானத்தை வாங்கி தொலையாதீங்களா? என்னாச்சு? Ma'am, calculator program, ma'am. கால்குலேட்டரா? 4 sums காட்டணும், ma'am. நாலுமே வா. டேட் அண்ட் டைம் தெரியுமா? அந்த ப்ரோகிராம் போடு, நான் பாத்துக்கறேன். இது ரெண்டு தான் ஒண்ணாவது தெரியுமா? First மட்டும், ma'am. ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் போடு, நான் மார்க் போட்டுக்கறேன். வாட்மா அவுட்புட் வரலையா? குடு, நான் என்னன்னு பாக்குறேன். அவ்வளவுதான். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்த மாதிரி ஸ்கூல் அகாடமிக் இயர் முடியும் போது டீச்சர்ஸும் ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க, ஞாபகம் இருக்கா? இதுக்கப்புறம் நீங்க காலேஜ் போக போறீங்க, அடுத்து வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்ட்டு. அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா? So with this topic the portion is over. So yes, technically இதுதான் வந்து லாஸ்ட் கிளாஸ். பட் இதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் தான் வந்து மீட் பண்ண போறோம். அண்ட் எஸ், இது வரைக்கும் எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கோம். ஒரு வருஷமும் இருக்கிற ஒரு பெரிய கஷ்டமே எல்லா பிள்ளைங்களையும் வந்து பிரிஞ்சு போகிறது தான். இந்த இயர் ஃபுல்லாக உங்களை நாங்கள் திட்டிருப்போம், உங்களை வந்து நாங்கள் குறை சொல்லியிருப்போம், அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். பட்
எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நல்ல பாதையில போறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணியிருக்கோம். We are very proud of it and we are very happy about it. You know, that's why I love this job and I'm doing this for the past 25 years. என்னடி அண்ணியந்திரின்னு அம்பி மாதிரி பேசுறாங்க. One of the best batch I ever seen. மேம் Seriously, studies பிரச்சனை இல்ல. சில பேர் நல்லா படிப்பீங்க, சில பேர் கொஞ்சம் கஷ்டம் படிக்க வைக்கிறது. But studies does not matter. Discipline matters. என்னமா ஸ்வேதா, you all think me we are villains and villies, huh? No, நாங்க சொல்றது உங்களுக்கு பிடிக்காது, கடுப்பா இருக்கும், irritate பண்ணும். I know. நானும் உங்க வயசை தாண்டி தான் வந்திருக்கேன். But one day you will definitely realize that I helped you. One day you will realize, ma'am நல்லதுக்கு தான் சொல்லிருக்காங்க, ma'am நமக்கு நல்லது பண்ணிருக்காங்க அப்படினு. One day you will realize and கண்டிப்பா that day you think, ma'am அப்படினு. அது போதும் எங்களுக்கு. மேடம் இது ஆக்ஷன் மேடம் ஆக்ஷன். You Priya, what? You have that library, do you know? Did you pay? This is the last day, no? Pay it today. The lessons you learned here, யாருமே சொல்லி தர மாட்டாங்க. Seriously, lifeல இதுக்கு அப்புறம் நீங்க வந்து you are on your own. You have to take decisions. You are grown up now. Please come to our college. You can do anything to your college. It's your college. Huh? You know, Akkas and Annas are doing many contribution to the infrastructure of the college. You can also do that. You can visit a college whenever you want. Okay class, time to leave. And record submission இன்னும் பண்ணலன்னு கேள்விப்பட்டேன். எந்த நாயெல்லாம் முடிக்கலையோ அந்த நாய் இன்னைக்கே சைன் வாங்க. எக்ஸாம் அன்னைக்கு லேப் பாஸ் ரெண்டு சைனை போட்டு சொல்லி கேட்டீங்கன்னா பிச்சிருவேன். Okay? And yes, do prepare for your examination. All the best. Copy எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. எவனாவது இந்த டிபார்ட்மெண்ட்ல காப்பி அடிச்சு நின்னு என்ன பிரின்சிபல் ரூமுக்கு வர வச்சீங்கன்னு வையே, முடிஞ்சுன்னு நினைச்சுக்கோ அதோட. Thank you. இப்படி இந்த மாதிரி டீச்சர்ஸு ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூலுன்னு கதை பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் வீடியோட லென்த் தான் பத்தாது. பை த வே, இதில் என்ன டைப் ஆஃப் டீச்சர் உங்களோட லைஃப்பில் ஆக்சுவலி ஹிட் ஆயிருக்காங்க, இதில் எதுவும் உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற நம்பரை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் தமிழம்மா, அது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ரிலேட்டபிள். ஏன்னா நான் வந்து திருச்சியில் ஒரு கிராமத்தில் தான் வந்து ஒரு கொஞ்சம் இயர் படித்தேன். அந்த தமிழம்மா வந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர். ஸோ இப்போது நான் ஊரில் இருக்கேன்னா ஸோ எனக்கு என்னமோ அப்படியே எல்லாமே கனெக்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களுக்கு எது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே, டீச்சர்ஸ் டேன்னு சொல்ல வந்திருப்பேன். ஓகே பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோ உங்கள் மீட் பண்ணுறேன். அண்ட் சேலஞ்ச் வீடியோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் போடுறேன். பாய். ஊருக்கு வந்திருக்கேன், திருவிழா முடிச்சுட்டு கூடிய விரைவில் வந்து விடுகிறேன். பாய்.